நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக. ஹாய் கைஸ், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம எவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறோமோ அதை விட முக்கியம் நம்ம ஹேர் எப்படி போடுறோம். அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஹேர் எப்படி போடுறோன்னு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹேர் போட தேவையானது வேக்யூம் பேட். வேக்யூம் பேட் இல்லைன்னா உங்களால் ஹேர் வந்து லுக்காக போட முடியாது. இப்போ நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ஹேர் போட என்னென்னலாம் வேணும்னா, ஃபர்ஸ்ட் வேக்யூம் பேட் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் சிசி வந்து ஃப்ரீ வெர்ஷன் நம்ம வச்சுட்ருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கையில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து வேணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ரஷ் செட்டிங்கில் ப்ரஷ் டிப் ஸ்பேஸில் 0 தள்ளிட்டு ப்ரஷ் டைனாமிக்கில் பென் ப்ரெஷரில் ரெண்டுமே மேலேயும் கீழேயும் பென் ப்ரெஷர் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பென் ப்ரெஷர் வச்சுட்டு ஸ்மூத்திங் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எனக்கு கொடுத்து நியூ லேயர் கிளிக் பண்ணி ஹேர்னு நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஹேர் வந்து நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஹேரோட பழைய ஹேர் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பிளாக் பண்ண ஹேர் வந்து அன்ஹைட் பண்ணுறேன். அன்ஹைட் பண்ணிட்டு இப்போ ஹேர் போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஹேர் போடும்போது நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு ப்ளூ கலர் தான் வச்சுக்கணும். ப்ளூ கலர் வச்சுட்டு பண்ணும்போது தான் ஒரு நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பென் டூலில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் பென் டூலில் எப்படி ஹேர் போடுறோம் அப்படின்ற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். போய்ட்டு லிங்க் செக் பண்ணி பார்த்து பென் டூலில் எப்படி போடணும்னு போடுங்க. ஃபஸ்ட்டு வேக்யூம் பேடில் வந்து நீங்கள் வந்து டிரைவர் சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹேர் வந்து எட்ஜஸில் வர அந்த ஸ்மூத்னஸ் வந்து அதோட ஷேடோ வந்து லைட்டாக தெரிக்கும் போது அதனோட இது வந்து வரும். சரிங்களா? இப்போ ஹேர் போடும்போது நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்றா சின்ன ஹேராக போடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேயே மொத்தமாக போடக்கூடாது. நீங்கள் வந்து பக்கத்தில் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஹேர் போடும்போது ஒரு ஒரிஜினல் ஹேரோட லுக் வந்து தெரியும். என்னாலே வந்து ஒரு ஒரிஜினல் ஹேர் லுக் வந்து அவ்வளோவா ஃபுல்லாக வந்து போட முடியாது. நானும் ஒரு பாதி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி எட்ஜஸில் நீங்கள் வந்து ஹேர் போடும்போது ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வரணுன்னா, ஒரு டீட்டெயிலோடு வரணும்னா ஹேர் வந்து நீங்கள் வந்து எட்ஜஸில் போடுங்க. எட்ஜஸில் போடும்போது தான் நீங்கள் வந்து அவுட்புட் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ஹேர் ஒன்று மேலே ஒன்றா போடும்போது என்ன வரும்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கட்டத்தை விட்டு ஒரு இந்த பக்கம் நம்ம ஒரு முடிவு வரைச்சிட்டதுக்கப்புறம் அடுத்த லெவல் கொண்டு போகும்போது எப்படி ஒரு யூ ஷேப் மாதிரி வந்து போடணும். அப்போ தான் ஹேரோட அதோடைய வடிவம்லாம் கரெக்டாக போகும். சரிங்களா? அந்த யூ ஷேப் மாதிரி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நான் ஏன் உங்களை யூ ஷேப் மாதிரி போட சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த ஹேரோட எட்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் மொத்தியாக, அதாவது கொஞ்சம் பெருசாக வரா மாதிரி இருக்குது. ஆமாம், அதனால் நான் இப்போ டிரைவர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிரைவர் சாஃப்ட்வேர் இல்லாதவங்க போய்ட்டு க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஜிட்டல் பெனில் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே இதில் வந்து ஒரு காலம் ஒன்று வரும். சரிங்களா? அதில் வந்து நான் லைட்டாக மேலே எடுத்து வச்சு கொஞ்சம் வந்து அந்த கர்வ்ஸோட ஹேர் இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு அப்பயும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் திரும்பவும் கொஞ்சம் மேலே இழுத்து வச்சுக்கிறேன். ப்ரெஷர் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ப்ரெஷர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு திக்னஸோடு வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு நான் வந்து ஹேர் போட்டேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வரும் நம்மளுக்கு. வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டோட அவுட்புட் வந்து டீட்டெயிலாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வேக்யூம் பேட் வச்சுருக்கவங்க போய்ட்டு க்ரோமில் போய்ட்டு டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து இறக்கிவங்க. ஏன் டிரைவர் சாஃப்ட்வேர்னு போடுங்க. அப்கமிங்கில் வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன், எப்படி டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் மேலே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஹேர் போடுறது வந்து
எப்படி கொஞ்சம் அடர்த்தியாக ஒன்று மேலே ஒன்றா போட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி போடுங்க. நீங்கள் ஒவ்வொரு ஹேராக போடும்போது தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹேர் போடும்போது பொறுமையாக போடுங்க. சின்ன சின்னதாக ஒரு ஹேருக்கு ஏற்ற மாதிரி போடணும், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு வந்து கர்வ்ஸ் ஹேராக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வந்து ஸ்ட்ரைட்டிங் ஹேராக இருக்கும். அந்த மாதிரி ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சு அந்த வடிவத்தில் போடணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து ஹேர் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஒரு சின்ன ஹேர் போட ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு யூ மாதிரி போட்டு போகிறேன்னா, ஸோ அந்த மாதிரி வளைஞ்சு போகிற மாதிரி அதனுடைய வடிவத்தோடு போட்டு போடணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் வந்து கீழே வந்து போட ஆரம்பிக்கிறேன். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ வந்து ஒரு கர்வ்ஸ் ஹேராக இருந்தால் வந்து நம்ம ஜூம் இனில் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் ஹேராக இருக்குதா, ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக போடணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட்டில் வச்சு பண்ணுறேன், சரிங்களா? நீங்களும் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்னிங் ஹேர் பண்ணும்போது ஜூம் அவுட்டில் வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் போடும்போது அதனுடைய ஷேப் வந்து அதோட கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும், சரிங்களா? அந்த ஜாயின் பண்ணுறதுல தான் நம்மளுடைய ஒரு ஹேரோட ட்ரிக்கே அதில் இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் அந்த ரியலிஸ்டிக் ஹேரோட லுக் வந்து கிடைக்கும், சரிங்களா? அந்த மாதிரி போடுங்க. நம்ம போடும்போது எப்பவுமே எல்லாருமே ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுவோம். அதாவது ஒருத்தர் வந்து ஹேர் வந்து தனித்தனியாக போடுவாங்க. அதாவது பக்கத்தில் அப்படியே போட்டே வருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு இடம் போட்டோமா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஒரு 6 ஹேர்கிட்ட அந்த இடத்துல போட்டு கொஞ்சம் அடுப்பு பெருசாக இழுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து ஒரு ஹேர் வந்து நல்லா அவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஹேர் போடுறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? அதிக பேர் வந்து இந்த ஹேர் தான் வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க, மற்றபடி நல்லா தான் பண்ணுறாங்க. ஹேர் போடும்போது மட்டும் கொஞ்சம் சொதப்புறாங்க. பிகினர்ஸ் மட்டும் பென் டூலில் போடுறதால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இதே இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்குது, சரிங்களா? நானும் அதிகம் பேருக்கு பார்த்தேன். இப்போ வந்து நம்ம ஹேர் வந்து இந்த பக்கம் போட போகிறோம். பாருங்கள், இந்த ஹேரோட ஜாயினிங் வந்து அதாவது ஜாயின் பண்ணுறோம். ஒவ்வொரு ஹேரும் வந்து அதனுடைய பாயிண்ட் வந்து சந்திக்கணும் இல்லையா? அந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக வந்து எண்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த லூப்பில் வந்து போடணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கடைசி எண்ட் ஆஃப் த லூப்பில் வந்து போடுறேன் ஹேரு. இப்போ அடியில் போடும்போது, அதாவது ஹேர் வந்து கடைசியில் போடும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் அந்த ஹேரோட ஸ்மஜ்லாம் நான் ஒன்றும் பண்ணல. அது ஸ்மஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடலாம். ஒரு ஹேர் வந்து இப்படி அதிக பேர் வந்து இந்த ஃபங்க் ஸ்டைல் விட்டுருக்காங்க, சரிங்களா? இந்த ஃபங்க் ஸ்டைலில் வந்து முல்லட் கட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களெலாம் என்ன பண்ணும்போதுன்னா, சைடில் இருக்கிற மாதிரி ஒரு பிக் கிடச்சிச்சின்னா அந்த சைட் பிக் வரும்போது இந்த ஹேர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹேர் போட்டணுமா, அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் தள்ளி அதுக்கு மேலே ஒரு ஹேர், அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஹேருக்கு வந்து செட் ஆகும். ஒவ்வொரு ஹேருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு சின்னதாக போட்டு அதனுடைய இது வந்து கொஞ்சம் பெருசாக வருதா? ஸோ அந்த மாதிரி தான் போடணும். அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் கிளாஸ் போகாதீங்க. கிளாஸ் போய் கற்றுக்காதீங்க. நம்ம யூடியூப் பார்த்தே வந்து கற்றுக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. வெரி ஈஸி தான். நீங்கள் கற்றுக்கினா எல்லாமே ஈஸி தான். யாரும் போயிட்டு மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதனால் நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஹேரோட வந்து கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணும்போது ஹேருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். ஓகே,
நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.